கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் தெற்காசியாவின் உயரமான நீரைந்தல் பாலமாக மட்டுமல்லாமல் பொதுமக்கள் குடிநீர், விவசாயம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு முக்கிய கட்டமைப்பாகவும் செயல்படுகிறது. இதற்கு வெகு அருகாமையில் அமைந்துள்ள மலைக்குன்றை உடைப்பதனால் அதிர்வு ஏற்பட்டு மாத்தூர் தொட்டி பாலம் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் மலைக்குன்றை உடைப்பதை உடனடியாக நிறுத்தி உடைப்பு ஏற்பட்ட மாத்தூர் தொட்டி பாலத்தை உயர் தரத்தில் விரைந்து சீரமைக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சீலன் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபக் சாலமன், விஜி, மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனிபர், குளோரி செல்வி ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிகழ்வில் மாநில தமிழ் மீட்சி பாசறை செயலாளர் ஜான் பிரைட், திருவட்டாறு மண்டல செயலாளர் சதீஷ், தக்கலை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னராஜ், தக்கலை வடக்கு மாவட்ட தமிழ் மீட்சி பாசறை செயலாளர் ரஞ்சித், திருவட்டாறு வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை துணை செயலாளர் ரமேஷ், கன்னியாகுமரி தொகுதி மார்க்ஸ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேர்க்கிளம்பி பேரூராட்சி சித்திரங்கோடு பகுதியில் இயங்கக்கூடிய குவாரிகள் SA குவாரி, சத்தியகமலா SKBM என்று சொல்லப்படுகிற சத்தியகமலா குவாரி. இந்த இரண்டு குவாரிகளும் தெற்காசியாவின் மிக உயரமான தொட்டிப்பாலமான மாத்தூர் தொட்டிப்பாலத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குவாரிகளாகும். இந்த குவாரிகளை தொடர்ச்சியாக அதிபயங்கர வெடிகள் வைத்து தகர்ப்பதால் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலமானது அதிர்வுறுகிறது. ஆங்காங்கு பிளவு ஏற்பட்டு காணப்படுகிறது. நம்முடைய ஐயா காமராஜர் அவர்களால் நீர்ப்பாசனத்திற்காக கட்டப்பட்ட அந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை இதுவரை சரியாக பராமரிப்பு கூட செய்யாத சூழலில் இந்த பாலம் அதிர்வுற்று ஒரு பிரதான சுற்றுலாத்தலமாகிய இந்த மாத்தூர் தொட்டி பாலம் சேதமடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதால் இந்த குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை கடந்த 6 மாதங்களாக மாவட்ட நிர்வாகத்திடம் அறிவித்த பின்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தற்போது 1 வாரத்திற்கு முன்பாக வந்து அந்த இடத்தை கலாய்வு செய்து அந்த குவாரிகள் முறைகேடு நடந்திருப்பதை ஆதாரத்தோடு நிரூபித்து அந்த குவாரிகளுக்கு தற்போது சீல் வைத்துள்ளார்கள். அந்த குவாரியை மீண்டும் திறப்பதற்கான முயற்சிகள் இந்த அரசு ஈடுபடுவதாக தகவல் வருகிறது. எக்காரணம் கொண்டும் அந்த குவாரிகளை மீண்டும் திறக்கக்கூடாது. அப்படி திறந்தால் அந்த தெற்காசியாவின் உயரமான மாத்தூர் தொட்டி பாலம் சேதமுறும், உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ள காரணத்தால் அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னெடுத்து மீண்டும் மாவட்ட ஆட்சியர்களிடம் ஒரு கோரிக்கை கொடுத்துள்ளோம். அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இந்த பகுதியானது அமைச்சரின் தொகுதியான, அதுவும் பால்வளத்துறை அமைச்சரான திரு மனோதங்கராஜ் அவரின் தொகுதி. பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மாவட்ட நிர்வாகத்தில் நாங்கள் முறையாக கோரிக்கை வைத்துள்ளோம். நடவடிக்கை எடுப்பார்கள், இனியாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம்.